2026 எங்க அண்ணன் தான் சார் அடுத்த சிஎம். யாராலையும் மாற்ற முடியாது. டிஎம்கே ஏடிஎம்கே நினைச்சா கூட எந்த கொம்பனாலையும் மாத்திக்க முடியாது. எங்க அண்ணன் தான் சார் அடுத்த சிஎம். இது வரைக்கும் என்ன சார் பண்ணாங்க? வெறும் திராவிடம்னு ஒரு பேரை வச்சுட்டு தமிழ் இனத்தையே அழிச்சிட்டு இருக்காங்க இவங்க தான் சார். தமிழ் மொழி மேல திராவிடத்தை எப்ப பூச ஆரம்பிச்சாங்களோ அப்பயே ஒரு மொழி அழிய ஆரம்பிச்சிச்சு சார். இதான் சார் உண்மை. இவங்க ஏடிஎம்கே டிஎம்கே மாத்தி மாத்தி எப்ப மக்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சாங்களோ இவங்க கொள்ளையடிக்க சார் போறாங்க. இவங்க மக்களுக்காக வரப்போ கிடையாது, மக்களுக்காக கிடையாது. அவன் பேரனுக்கு பேர, அவன் அவன் மகனுக்கு கொள்ளு பேர, இப்படியே அவங்க குடும்பத்தை சொத்து சேர்க்க மட்டும்தான் சார் அவங்க இருக்காங்க தவிர மக்களுக்கு என்ன நல்லது எவனுமே சரியாது. இப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மொத்த பிரச்சனை என்ன சார்? பெண்களுக்கு சுதந்திரம், நல்ல கல்வி, எல்லாம் மருத்துவம், நல்ல சாலை. இப்ப கூட ரோட்ல பாக்குறோம் சார், பிஞ்சு குழந்தை வெறும் காலோட போயிட்டு இருக்கு சார். இதான் நல்லா ஸ்டாலின் சார் மாடோட ஆட்சியா சார்? இப்படியா இருக்குமா சார்? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குன்னா ஒரு கூரை இடிஞ்சு விழுறவங்க என்ன சார் பண்ணாங்க? கொடைக்கானல ஊட்டியில் எஸ்டேட் வாங்க போயிட்டாங்களா சார்? ஒரு பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க நிம்மதியா உயிருக்கு பயம் இல்லாம படிக்க முடியுதா சார்? ஒரு 4ஆம் கிளாஸ் மாணவ சாவரம். இப்படி இருக்கும் போது இதான் ஸ்டாலின் சாரோட மாடலோட ஆட்சியா சார்? கண்டிப்பா இருக்கு சார். இப்ப எங்க அண்ணனை குறை சொல்றா இருக்கட்டும் சார், அவங்களுக்கு நான் கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுத்தே சார் ஆகும். அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி நாங்க ஒரு வாய்ப்பு கொடுப்போம் சார். எப்படி இந்த ஏமாத்துக்கிறாங்க இவங்க நம்ம இருக்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்க கை இந்த விரல் எங்க அண்ணனுக்கு கொடுக்காத சார். நாங்க கொடுப்போம் சார். எங்க அண்ணன் நிச்சயமா மாத்தி காட்டுவாங்க சார். வந்தாக்கா சொன்னது எல்லாமே நிறைவேற்றுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால 25 வருஷம் கனவு அண்ணன், அதாவது விஜய்க்கு நாங்க ஃபேன். இப்ப டிவி கேக்கு அண்ணன் இது பண்ணிருக்காங்க, வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா எங்களோட ஓட்டு அண்ணனுக்கு மட்டும்தான். டிவி கே தான் அண்ணனுக்கு மட்டும்தான் எங்களோட ஓட்டு. இது வரைக்கும் நான் அந்த ஓட்டு யாருக்கும் போட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் அண்ணனுக்கு தான் போட போறேன். டிவிக்கே கன்ஃபார்ம் வரும். என்னோட பையனுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். தலைவரை எனக்கு ஒரு 15 வருஷமா பிடிக்கும். அதனால எங்கள் குடும்ப ஓட்டு டிவிக்கு. அவர் மனசுல பட்டதில்ல, மக்கள் மனசுல பட்டது எல்லாத்தையும் ஓப்பனா பேசியிருக்காரு. நாட்டில் அதிகமாக இல்லைங்க. தளபதி வந்தா பெண்கள் பாதுகாப்பு கண்டிப்பா வரும். இதுக்கு எங்க தளபதி நடத்தி முடிப்பாரு. விஜய் ஜெயிக்கணும் ஒரு ஆசையா இருக்கு. விஜய் சாருக்கு தான் போடுறாங்க. அதே நேரத்தில் நான் சின்ன பிள்ளைல இருந்தே விஜய் ஃபேன் தான். அதனால என் பிள்ளைங்களும் அதே அவருக்கு தான் போட போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பிள்ளைங்களும் அவங்களுக்கு தான். நாங்க அதிராமணத்துல வந்திருக்கோம். இப்போ நாங்க 1.5 மணி நேரத்துக்கு முன்னாலேயே இங்க வந்துட்டோம். ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சாருக்கு ஒண்ணு மேல ஆட்சிக்கு வர்றதுக்குள்ளே அவ்வளவு பிரச்சனைகள். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. டிவி ஓபன் பண்ணாலும் போன் ஓபன் பண்ணாலும் அவருக்கு பிரஷர் கொடுக்கறத பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால எனக்கு போன் டிவி எதையுமே பாக்குறது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டேன். விஜய் சார் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம பார்த்துப்போம் அப்படின்ட்டு ரொம்ப எல்லாத்தையும் மனசு கஷ்டமா இருக்கு. பேசினார் சார், நாட்டுக்கு தேவையானது பேசினாரு. அரசியல் மட்டுமே இல்லாம இன்னைக்கு பொதுமக்களுக்கு என்ன மாதிரி இஷ்யூ, நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அதை விட்டுட்டு தளபதி விமர்சனம் பண்றது தமிழ்நாட்டு அரசுடைய நோக்கமாக இருக்கிறது. மக்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை. மக்களுக்கு பாதுகாப்பு, படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகள், மீனவர் பாதுகாப்பு, நிறைய முக்கியமான அம்சங்கள் பேசினாரு. ஆமா, புதிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் சார். இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள், இளைஞர்கள் எல்லாருமே திராவிட ஆட்சிகளே மாற்றி 50 ஆண்டு காலங்கள் எடுத்து எந்த விதமான முன்னேற்றம் இல்லைங்களே. பெண்களுக்கு பாதுகாப்பு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, மீனவர் பாதுகாப்பு, எங்க பார்த்தா ஒரு இஷ்யூவா இருக்கு சார். இந்த எதுவுமே எங்களுக்கு இல்லைங்களே. படித்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க, சம்பளம் இல்லை. மாணவிகளுக்கு எங்க பார்த்தா கற்பழிப்பு, கொலை நேற்று கூட நாங்களே பிரச்சனை, எதுவுமே இல்லைங்களே. பாதுகாப்பு இல்லைங்களே. திராவிட ஆட்சிகளை அகற்றப்படணும். இந்த மக்கள் சந்திப்பிலேயே பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கறாங்க. நல்ல பாதுகாப்பா போறாங்க. ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்கன்னா நம்ம அப்பா சொல்றாங்க தமிழ்நாடு முன்னோடி மாநிலமா இருக்குன்னு. இப்படி முன்னோடின்னு சொல்லிட்டு பின்னாடி திருடதான் பாக்குறாங்க. இதுதான் திராவிட மாடல். இப்ப எங்க அண்ணன் சொல்றாருன்னா எங்களோட அடிப்படை தேவைகள், அடித்தட்டு மக்கள் நிறைய பேர் இருக்கும், எங்களுக்கான அடிப்படை தேவைகள் எதுவுமே சரிவர இல்ல. எங்க அண்ணனோட கிளியர் டெக்ளேர் என்னன்னா அடிப்படை தேவைகளை நான் பூர்த்தி செய்வோங்கிறாரு. இதுதான் எங்களோட அண்ணனோட கிளியர் டெக்ளேர். இந்த இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் திராவிட ஆட்சி, அதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே ஆட்சி, இந்த மாதிரி எல்லாமே திருடி அப்படியே ஒவ்வொருத்தவங்க அண்ணன் சொன்னார்ல, நான் இல்ல
நீ இல்லைன்னா இப்படியே தான் இருக்கணும். இதை நாங்கள் மாற்றிட்டு எங்கள் அண்ணனை ஆட்சிக்கு கொண்டு வர போகிறோம். இல்லாமல் இப்போ நடக்கிறத பாருங்க, முன்னோடி ஆட்சிங்கிறாங்க, 2 வயசு குழந்தை கற்பழிப்பு, பெண் பாதுகாப்பு இல்லை, விவசாயிகளுக்கே பாதுகாப்பு இல்லை, மற்ற எல்லாரோட கடன்லாம் தள்ளுபடியாகும், விவசாய கடன்லாம் தள்ளுபடியாகுது. இந்த மாதிரி பல கொடுமைகளை எங்களுக்கு தந்துட்டு இருக்காங்க. இந்த அரசியலை வந்து ஒரு பூட்டு போட்டு பூட்டி சாவியை வந்து திருடங்கையில் கொடுத்த மாதிரியே வச்சிருக்காங்க. நாங்கள் வந்து அந்த சாவியை தேடி போடல, அந்த பூட்டை உடைக்கிற சம்பட்டியா போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா தளபதி அண்ணன் கையால அந்த பூட்டை உடைச்சு சம்பட்டியா போய் ஆட்சியை பிடிப்போம், தமிழ்நாட்டை மீட்போம். வணக்கம். பாத்தீங்கன்னா ஒரு 75 வருஷம் ஆட்சியில பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் கோடி தான் கடன் வந்திருக்கு. இப்போ 9 லட்சம் கடன் கோடி வந்திருக்கு. யாரால வெறும் 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வந்திருக்குது. நாங்க எதுவும் இலவசம் கேட்டோமா? நாங்க வேற எதுவும் பண்ணோமான்ட்டு எதுவுமே நாங்க கேட்கல. எங்க லேப்டாப் கொடுக்குற பணம் கொடுக்குறதெல்லாம் கேட்டோமா? கேட்கறத செய்ய மாட்டீங்க, ஆனா கேட்காததை எல்லாத்தையும் செய்யறீங்க. இது எந்த இடத்துல நியாயம்? கடைசி வரைக்கும் நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமான்ட்டு ஏன் புதுசா ஒரு ஆள் தட்டி கேட்க வரக்கூடாதான்ட்டு அது சொல்லுங்க. வந்தா நீங்க சொல்ற மாதிரி இவங்க இல்லைன்னா இவங்க மாத்தி இப்படியே கொண்டு போறீங்களா? ஒருத்தர் நல்லது செய்ய வரான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மேல அடுக்கடுக்கா எவ்வளவு புகார், எவ்வளவு பிரச்சனை ஏன் உங்களுக்கே தெரியும், நீங்களே பாத்தீங்க. இதுக்கு முன்னாடி படம் நடிச்சிருந்தாரு, அவர் மேல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுங்களா? ஒரு அவ்வளவு பெரிய மனுஷன், அவருக்கே அவ்வளவு தொந்தரவு கொடுக்குறீங்க. எங்களை மாதிரி சாதாரண மனுஷனா நீங்க என்ன பண்ணுவீங்க? சரிங்களா? அதுக்காக தான் இதுல பேசுறோம். இந்த விருப்பம் 2026 டிவிக்கே மட்டும்தான். விஜய ரொம்ப நாள் பார்க்கணும்னு ஆசை. அவருக்கு 26ல் அவர் வரணும்னு ரொம்ப எல்லாரும் ஆசைப்படுறோம். இவ்வளோ நாள் திமுக இருந்துச்சு, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். விஜய் நல்லா செய்வார், நம்பிக்கை இருக்கு. நாங்கள் யார்கிட்டையும் வந்து இலவசமாக பஸ் விடுங்க, எல்லாமே விடுங்கன்னு கேட்கல. அது விட்டனால ரொம்ப பெண்கள் கஷ்டப்படுறாங்க, படாத பாடுபடுறாங்க. அதனால வந்துட்டு திமுக இல்லாமல் இப்போ 2026ல் டிவிக்கே வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். கொள்கை வந்து அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து உண்மையிலே வந்து எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றதான் அவரோட இது. அதை தான் அவரும் சொல்லியிருக்காரு. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சினிமாக்காரங்க மூஞ்சிக்காக தான் எல்லாம் வராங்க, ஒரு தடவை அவரை பார்க்க தான் வராங்கன்னு. ஆனா அதுக்காக இவ்வளோ பேர் வருவாங்களான்றது கிடையாது. அப்படி கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு மாற்றம் வரணும்னு தான் வராங்களே தவிர சினிமாக்காரங்களை பார்க்க வரணும்ன்றது வந்து யாருக்கும் கிடையாது. அதை நம்பி ஒரு மாற்றம் கிடைக்கும் தான் மக்கள் எல்லாருமே இங்க வந்து தஞ்சாவூர்ல வந்து நாங்களாம் வந்து கூடியிருக்கோம். தலைவர் வந்து எப்பயும் போல ரொம்ப மாசா பேசினாரு. கண்டிப்பா அதோட செயல்பாடுகளும் கண்டிப்பா 2026ல் வந்தா கண்டிப்பா அது நடக்கும். போட்டியே ஒன்னு திமுக, இன்னொன்னு டிவிகே, 2 பேருக்கு நடத்தப்பட சொன்னா பொய் சொல்ல மாட்டாரு. தளபதி சொல்றதை தான் செய்வாரு. நீட் தேர்வு ரத்து, நகை கடன் ரத்து, எல்லாமே வாயை திறந்தாலே வண்டியா பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த திமுக மாதிரி எங்க தளபதி கிடையாது. சொன்னா சொல்லதை நிறைவேற்றுவாரு. 26ல் அவர் தான் ஆட்சி அமைக்கிறாரு. உண்மையான சரியான ஆட்சி நீங்க எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நல்லதே நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தளபதி வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா 20 லட்சம் பேர் நின்றுருக்காங்க சர்வேல. எவ்வளவு பேரு? 20 லட்சம் பேரு. இது ஆட்சி மலர போகுது, கண்டிப்பா வரும். டிவிக்கு பாத்தீங்களா, இந்த சிங்க பெண்களை பாத்தீங்களா எத்தனை பேர் இருக்காங்க? லட்சக்கணக்கில் நிக்கிறாங்க. சிங்க ஆண்களை பாத்தீங்களா, இது கர்ஜிக்குது. இந்த சத்தம் பயங்கரமா இருக்கும். இந்த ஆட்சி வரப்போகுது, எல்லாம் குடும்பமா வந்து ஓட்டு போட போறாங்க. நீங்க பார்க்க தான் போறீங்க. இந்த மீடியாவில் நீங்க உட்காந்துட்டு பேசுறீங்கல்ல, எங்களுக்கு அவதூறு பரப்புறீங்கல்ல, 4 பேர் நல்லதே பேசுற சிங்கத்தை நாங்க வாழ்த்துறோம். கண்டிப்பா நாங்க வாழ்த்துறோம். இந்த மாதிரி ஒரு மாமனிதர்கள் இருக்கிறாங்கிறத நாங்க வாழ்த்துறோம். அதோட இந்த காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றி. அடுத்தது இன்னொரு விஷயம்னாக்க, எங்களுக்கு இந்த விசில் சின்னம் கொடுத்த அன்பு சொந்தங்களுக்கு மிகவும் 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 நன்றி. எதுக்கு டிவிக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஜென்ரேஷன் ஓகே, எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்காக நாங்கள் டிவிக்கே சூஸ் பண்ணியிருக்கோம். எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் பணத்தை தேடிக்கிட்டு ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 100 கோடி ஒதுக்குறாங்கன்னா அந்த இலாக்கா மந்திரி அதில் 70 கோடி எடுத்துக்கிறாரு. பாக்கி 10% அந்த சீஃப் இன்ஜினியர்ஸும் அந்த அஃபிஷியல்ஸும் எடுத்துக்கிறாங்க. பாக்கி 20% பணம் தான் அந்த கான்ட்ராக்டருக்கே போய் சேருது.